ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸு ரொம்ப நாளாக ரீஃபண்டே வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மெயில் ரிசீவ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும், அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு மெயில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அந்த மெயில் யாருக்கெல்லாம் வந்திருக்கும், என்ன ரீசனுக்காக வந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ நான் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். முக்கியமாக இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், டிடிஎஸ் ஃபைலிங், இஎஸ்ஐசி, இபிஎஃப் ஃபைலிங், இந்த மாதிரியான டேக்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் தேவைப்பட்டாலோ, உங்களுக்கு அக்கௌண்டிங், புக் கீப்பிங் இந்த மாதிரியான சர்வீஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி தருவோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடான டாக்ஸேஷன் தான் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்காகவே நம்ம 6-in-1 காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,999 தான். இது எல்லாமே கம்ப்ளீட் லைவ் ப்ராக்டிக்கல் வீடியோவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நம்ம ஒரிஜினல் எக்ஸாம்பிளை வச்சே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக புரிகிற மொழியில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க, எனக்கு வந்து அங்கே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அமையலை, என்னோடய சீனியரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை, ஆடிட்டரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, நான் அதே லெவல்லே ரொம்ப நாளாகவே இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு போதுமான வருமானம் இல்லை, அதனால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு அடிஷ்னல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் நான் வந்து சிஏ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் கோர்ஸ் எல்லாம் நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக எனக்கு ஒரு கோர்ஸ் தேவைப்படுதுனாலும் உங்களுக்கு ஏற்ற கோர்ஸ் தான் இந்த 6-in-1 காம்போ டாக்ஸேஷன் கோர்ஸு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேலி பிரைம் ரெக்கார்டர் கோர்ஸும் கொண்டு வந்திருக்கோம். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருக்காது, ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு டேலி கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸில் வந்து நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம். அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸே தெரியாது, அக்கௌண்ட்ஸ்னால என்னன்னு தெரியாது, ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கினா அதில் A to Z உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வர நம்ம இந்த டேலி பிரைம் கோர்ஸில் வந்து கவர் பண்ணிக்கிறதால நீங்கள் ரெடி டு ஒரு கம்பெனியில் போயிட்டு ப்ளஸ் முன்னாடி சொன்ன அந்த டாக்ஸேஷன் கோர்ஸு ப்ளஸ் இந்த டேலி பிரைம் கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 80% வர உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டேலி பிரைம் கோர்ஸோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து 2,999 தான் இது. ஆனால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். அதனால் முன்னாடி சொன்ன டாக்ஸேஷன் கோர்ஸாக இருக்கட்டும், இந்த டேலி பிரைம் கோர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ரெண்டுமே லைஃப் டைம் ஆக்சஸோடு கிடைக்கும். இல்லைங்க எனக்கு தனித்தனியாக வாங்க முடியாது, நான் டேலி பிரைமையும் ரெக்கார்டர் கோர்ஸ் அதாவது 6-in-1 டாக்ஸேஷன் கோர்ஸும் தனியாக வாங்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் காம்போவாக வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,999 கிடைக்கும். இதுவே டேலி பிரைமை தனியாக வாங்கினா 2,999 இருக்கும். 6-in-1 டாக்ஸேஷன் கோர்ஸை தனியாக வாங்கினா 4,999 கிடைக்கும். பட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து வாங்குறீங்க 7-in-1 அப்படின்னு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபராக 5,999 இது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து குறிப்பிட்ட நாள் வர மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. டேக்ஸை பற்றின அப்டேட்டு, அக்கௌண்ட்ஸை பற்றின அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 2 குரூப்போடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். தேவை உள்ளவங்க, ஆர்வம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒன்றும் டிடிஎஸ் ரீஃபண்டே வரலங்க, நான் ப்ராப்பராக தான் ஆடிட்டர்லாம் வச்சு பண்ணேன், கன்சல்டன்ட்லாம் வச்சு பண்ணேன், இருந்தாலும் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அண்டர் ப்ராசஸ்லேயே இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த மெயில் வந்துருக்கு. இந்த மெயில் பொதுவாக நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகியிருந்தாலும் பெரும்பாலும் ரிசீவ் ஆகிருக்கிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்காக தான். அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைலிங் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு ரிவைஸ் ரிட்டர்னும் போட்டிருக்காங்க, அப்படியே அவங்கள்ட்ட ஹோல்டில் இருக்குது. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை கொஞ்சம் படித்து பாருங்கள். இட் இஸ் நோட்டீஸ் தட் எ கிளைம் ஆஃப் ரீஃபண்ட் ஹேஸ் பீன் மேட் இன் த லேட்டஸ்ட் ரிவைஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதாவது அவங்க பேன் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் பண்ண லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னாக இருக்கட்டும், ரிவைஸ் ரிட்டர்னாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸில். ஸோ இதில் வந்து உங்களுடைய நீங்கள் கிளைம் பண்ண ரீஃபண்டு தொகையில் வந்து சந்தேகம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து
ITR has been temporarily kept on hold under the risk management framework of department for the following reason. ஸோ அதனால தான் உங்களுடைய இன்கம் டேக்ஸை வந்து டெம்பரவரியாக வந்து ஹோல்டில் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அதோட அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்க, டெம்பரவரி, அதாவது நிரந்தரமாக கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அதை ஹோல்டில் வச்சுருக்காங்க. அப்போ எப்போ வேணால் அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் கிளைம்ட் ஏ சிக்னிஃபிகண்ட் ரீஃபண்ட் அவுட் ஆஃப் TDS டிடக்டட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் த சேலரி இன்கம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து TDS வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய டிடக்ஷன்ஸை வந்து உயர்த்தி காமிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு 80Cயாக இருக்கட்டும், 80D, HRA, இந்த மாதிரியான டிடக்ஷன்ஸை வந்து நீங்கள் ரீஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி பண்ண நபர்களுக்கு தான் இந்த மாதிரியான மெயில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, there is a significant mismatch between the exemption claim in the ITR. அதாவது நீங்கள் கிளைம் பண்ண எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதர் அலவன்சஸ், இந்த அலவன்சஸ், அந்த அலவன்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து தவறுதலாக சில அமௌண்ட்டை வந்து போட்டுருக்கீங்க, கிளைம் பண்ணியிருக்கீங்க. அதனாலையும் இந்த உங்களுடைய ITR ப்ராசஸை வந்து நம்ம ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க. சரிங்க, இதை நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடனடியாக ஒரு ஆடிட்டரையோ கன்சல்டன்ட்டையோ காண்டாக்ட் பண்ணி, சரிங்க இதை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டரையோ ஒரு கன்சல்டன்ட்டையோ காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள். விவரத்தை சொல்லிவிட்டு, நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது மாதிரியான ரிலேட்டடான சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான மெயில் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் டேக்ஸை கோத்ரோ பண்ணுங்கள். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபேக்கான டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ரீஃபண்ட் வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் உங்களோட ITR வந்து ஃபைல் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் சொல்லப்படுற 139/8A அப்படின்றத அப்டேட்டட் ரிட்டர்ன் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மேபி டேக்ஸ் கட்டுற மாதிரியும் வரலாம், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆகலாம். ஆனால் ரீஃபண்டு மட்டும் எப்போவுமே வராது. பொதுவாக இப்போ வர்ற ஃபினான்ஷியல் இயரில் 2025-26 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபைலிங் ப்ராசஸ்ஸு. அது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போவே நீங்கள் உங்களோட ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஃபைலிங்கே பண்ணணும். ஃபார்ம் 6ல் ஒரு அமௌண்ட் இருக்குது டிடக்ஷன்ஸில், நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரீஃபண்டு கிளைம் பண்ண போகிறேன் HRல போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. உங்களோட ITRம் ப்ராசஸ் ஆகாது. கடைசியில் நீங்கள் தான் வந்து அதிகமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்து விடிஞ்சிடும். அதனால் இந்த லோக்கல் புரோக்கர்ஸு, மற்ற இந்த கன்சல்டன்ஸு அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்காம நீங்கள் வந்து சுயமாக முடிவு பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் வந்து கூட வேலை பார்க்குற நபர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்து நிறைய ரீஃபண்டு கிளைம் பண்ணிட்டாருங்க, ஆனால் நானும் ஆசைப்பட்டு பண்ணேன், இப்போ மாட்டிட்டீங்க, அப்போ அவரும் மாட்டிக்குவா, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்கிற அசசி, அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கும் டேக்ஸ் பேயர்ஸ், அவங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பரான இன்கமுக்கு ஏற்ற டேக்ஸை ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க. சேலரி மாதம் வாங்கும் போது நீங்கள் வந்து அதுக்கான டேக்ஸை வந்து கட்டிட்டு தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் முறையாக வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணுறது நல்லது. நான் தான் சேலரிலேயே நான் இன்கம் டேக்ஸை TDSஐ டிடக்ட் பண்ணிட்டேன், நம்ம அப்போயே நான் ஃபைல் பண்ணணும், எனக்கு தான் ரீஃபண்டே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே தப்பு தான். அதுவும் நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ லேட் ஃபீயோடு சேர்த்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிரச்சனைனா அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே உங்களுடைய டேக்ஸ் பிளானிங்கை போடுங்க. டிடக்ஷன்ஸுக்காக சேவிங் ஸ்கீம் என்னென்ன இருக்குன்றதை கூகுள் பண்ணி பாருங்கள். அதுமாரி உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வரக்கூடிய வருஷத்துலேருந்து ப்ராப்பராக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை பண்ணுங்கள். அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்ன கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கோ அதை வச்சுட்டு உங்கள் ஃபைலிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு கொரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், வீடியோ முன்னாடியே நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம சர்வீஸ் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.